என்னோட பெட்டரா இந்த ரோலை பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால தான் அந்த டைரக்டர் என்ன சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் தான் கிங். மாஜி அட்வொகேட் ஜெனரல் பையன் நான், அதை மறந்துடாதீங்க. நீங்க வேணா சிவாஜி கணேசனா இருக்கலான்னு. சியான் நடித்த ஒரே சீரியல் தான். மிஸ்டர் சண்முகம்ங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதுல அவருக்கு நேரம் காலம் எதுவுமே தெரியாது. விட்டதை பிடிச்சிடலான்னு. வேண்டாம், அந்த ஆட்டம் உனக்கு இல்லை, வேற ஆட்டத்துக்கு போ. அங்கேருந்து வந்துதான் எனக்கு சினிமா வந்து. பிருந்தா, இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டேல நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. 35 ஆண்டுகளுக்கும் மேலாக சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில் பன்மொழி திரைப்படங்களில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்த குணச்சித்திர நடிகர் மோகன் ராமன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். ஜெயா டிவி நேர்கள் சார்பாக விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். முதல்ல உங்க 2 பேருக்கும் நன்றி, அழைத்த ஜெயா டிவிக்கு நன்றி, பார்த்து கொண்டு இருக்கும் எல்லோருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். விஜயதசமி என்பது வாழ்க்கையில் அல்லது ஒரு பெரிய போர், ஒரு பெரிய போராட்டம், பேட்டில், வார் அப்படிம்பாங்களே, அதில் ஜெயித்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடும் நாள். நம்ம எல்லார் லைஃப்லேயும் பிரச்சனைகள், போராட்டங்கள், போர்கள் வரும். அதுலேருந்து நீங்கள் எல்லாரும் வெற்றி பெற்று சந்தோஷமாக கொண்டாடி நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு எங்களோட ஷோ இன்னும் ஸ்பெஷலாக்க போறீங்க. உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தியும் பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு சார்? லைஃப் எப்படி போகணுமோ அப்படி போயிட்டு இருக்கு. அதாவது கம்ஃபர்டபுளா, காட்ஸ் கிரேஸ்ல, போராட்டங்கள் இல்லாமல் அழகாக சென்று கொண்டிருக்கிறேன். 35 ஆண்டுகள் ஆக போறது நான் சினிமாவுக்கு வந்து. 35 ஆண்டுகளுக்கு பிறகும் யாரோ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஃபோன் பண்ணி, சார் 28 29 ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு கேரக்டர் இருக்கு பண்ணுறீங்களான்னு என்ன இன்னும் நினச்சி கூப்பிடுறாங்கல்ல. அதுக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றி. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால உங்களோட அந்த ஃபேவரட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸ் அதை பற்றி சொல்லுங்க சார். நம்ம கலாச்சாரத்தில் வரும் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆமா. இப்போ தீபாவளி அன்னைக்கு காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கஷாயம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லா ஸ்வீட் சாப்பிடலாம். அது ஒண்ணுல தான் மருந்தையும் கொடுத்துடலாம். ஆனா பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சீடை, வெள்ளப்பம், அது இது. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு டிஷ் அட்டாச் ஆயிருக்கு பாத்தீங்களா. பொங்கல்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல். அந்த அந்த டிஷ்ஷுக்கு ஃபெஸ்டிவல் பேரா, ஃபெஸ்டிவலுக்கு டிஷ் பேரான்னு தெரியல. அப்படி இருக்கு. இப்போ இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க அந்த இதை முடிச்சிட்டு அப்புறம் அவங்க பிரியாணி. கிறிஸ்டியன்ஸ் எடுத்தா கிறிஸ்மஸ்னா கேக்கு. ஸோ ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ எனக்கு எல்லா ஃபெஸ்டிவலுமே பிடிக்கும். ஏன்னா எனக்கு சாப்பாடு பிடிக்கும். நீங்க அதை சொல்லும் போதே ரொம்ப அழகா ருசிச்சு சொல்றீங்க. இந்த ஆயுத பூஜைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்ல? ஆயுத பூஜை அன்னைக்கு கண்டிப்பா வடை இருக்கும். அது மெது வடையா, தட்டை வடையா, மசால் வடையான்னு தெரியல. வடைய ரசத்துல போடுறாங்களா, தயிர்ல போடுறாங்களா, மோர் குழம்புல போடுறாங்களான்னு தெரியல. பட் வடை இருக்கும், பாயசம் இருக்கும், ஒரு கலந்த சாதம் இருக்கும். ஏதாவது ஒரு கலந்த சாதம், எலுமிச்சை சாதமோ ஒரு புளியோதரை புளி சாதமோ ஏதோ ஒண்ணு இருக்கும். ஸோ ஓகே, ஸ்பெஷல் தான். சார், சாப்பிடுறது மட்டும்தான் பிடிக்குமா இல்ல சமைக்கிறதும் பிடிக்குமா? சமைக்கிறது பிடிக்காது. பிடிக்காதா? தெரியாது. அதனால்தான் வீட்டுல எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ். என் டாட்டர் ஆமா, அவ அது இப்போ போட்டிகளே போட்டுட்டு இருக்கா. என் வைஃப் ரொம்ப அழகா சமைப்பா, ரொம்ப நல்லா சமைப்பா. அதனால வளர்ந்துட்டேன் அப்படி. நாக்கு ருசி கண்ட நாக்கும்பாங்களே மாதிரி. அதனால ஐ எம் ஒன் ஆஃப் தோஸ் ஹூஸ் trained to appreciate good food. Okay. But since நீங்க ஒரு foodie அப்படின்றதுனால உங்க வைஃப் சமைக்கிறதுல உங்களோட ஃபேவரட் டிஷ் and உங்களோட டாட்டர் சமைக்கிறதுல ஒரு ஃபேவரட் டிஷ்? டாட்டர் சமைக்கிறதுல ஃபேவரட் டிஷ் ரொம்ப ஈஸி. ஏன்னா கேட்டு சாப்பிடுறது அதான். எனக்கு பிடிக்காத குசின் அது தாய் குசின். பட் தாய் குசின்ல அவன் இந்த வெஜிடபிள் தாய் கறியும் ரைஸும் பண்ணுவா. ரொம்ப அழகா பண்ணுவா. அது வைஃபோடைய ஸ்பெஷாலிட்டின்னா ஒரு 5-6 இருக்கு. வெத்த குழம்பு சாதம், அதாவது காரக்குழம்பும்பாங்க, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வெத்த குழம்பு சாதம். குறிப்பா வெங்காய வெத்த குழம்பு பண்ணி
பெனஞ்சு கொடுத்தாள்னா ஆஹா வித் சிப்ஸ் ஆர் வடாம், ஒரு பச்சடி, ஒரு அவியல், அந்த காம்பினேஷன். மோர் குழம்புன்னா மோர் குழம்பு, பருப்பு உசிலி, அப்பளம். பூண்டு ரசம்னா அதுக்கு ஒரு தனி. அது மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் இன்னைக்கும் we eat only like. நீங்க என்னைக்காவது நான் சமைக்கிறேன்ப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது விபரீத முடிவுகள் ஏதாவது எடுத்து பெரிய சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? ஐயோ, நான் அந்த பக்கமே போக மாட்டேம்மா. அதாவது ஏன்னா எனக்கு காஃபி போட தெரியும். அதுவும் எப்படி மிஸ்ஸஸ் வந்து டிகாக்ஷனை பண்ணி வச்சிருவா, பால் இங்க வச்சிருவா, சக்கரை இங்க இருக்குன்னு காமிச்சிட்டு வெளியே போய்வா. ஸோ நான் போய் எடுத்து அழகா போட்டுப்பேன். ஏதாவது ஒரு டிஷ்ஷை வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பாங்க, இது வந்து வெந்துருச்சு, வேகலை, உப்பு ஜாஸ்தியா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது? ஐயோ, அது என் பொண்ணு. என் மாப்பிள்ளை அதுக்கு மேல. என் மாப்பிள்ளை வந்து எப்படின்னா, சஞ்சய்னு பேரு. ஒரு டிஷ், மம் யூ புட் மஸ்டர்ட் இன் இட், யூ புட் கார்டமம் இன் இட் அப்படின்னு அவன் டேஸ்ட் பண்ண உடனே சொல்லுவான், இது இதுல யூ புட் கோகனட் ஆயில் அண்ட் நாட் அப்படின்னுவான். எனக்கு அதான் தெரியும். சாப்பிட்டோமா, எனக்கு பச்சரிசி புழுங்கரிசி கூட வித்தியாசம் தெரியாது. ஆனா நல்லா ரசிப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னு சொல்லி ஏதாவது திட்டு வாங்கியிருக்கீங்களா உங்க ஒய்ஃப்ட்ட? திட்டு வாங்கினது இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் இப்படி போட்டு அதுக்கு சாப்பிட்டுட்டு அப்படி இப்படி பார்க்காம அடுத்ததுக்கு சரி தயிர் சாதம் போடுமானாலே ஏன் சரியா இல்லையான்னுவா. நல்லா இல்லைன்னு எதுக்கு சொல்லணும்? அவ்வளவுதான். அன்னலட்சுமி பிடிக்கலன்னு வேணா சொல்ல. நல்லா என்கிட்ட கேட்பாங்க, சார் இவ்வளவு சீரியல் பண்ணீங்களேன்னா ஒரு 5000-6000 எபிசோடு பண்ணிட்டேன். பல கிளாசிக்ஸ், so many classics worked with Mr. Balachandar and Balu Mahendra and so many other டாப் டைரக்டர்ஸ் இன் சீரியல்ஸ். எஸ்பி முத்துராமன், இப்படி ஒன்று ரெண்டு இல்லை, பல ஜாம்பவான்களோட ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு ஏன் நீங்கள் சீரியல் பண்ணல அப்படின்னாங்க. ஒர்க் அதிகமாக இருக்கு. சீரியலுங்கிறது 9 AM to 9 PM கேட்குறாங்க. 9 AMனாக்க நான் வீட்டை விட்டு 7-7:15 கிளம்பணும். 9 PMக்கு முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு 10:30 ஆயிடுது. 10:30க்கு வீட்டுக்கு வந்து 11க்கு நான் குளிச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி 6:30 மணிக்கு எழுந்துக்கிறது ஒரு ஃபேக்டரிக்கு போகிற ஃபீல் வந்துடுது. ஸோ அது வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வாய்ப்புங்கிறது ஒரு லட்சுமி கதவு தட்டுறா. கண்டிப்பா வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டேன், என் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ். 9 to 6 தான் வருவேன், இவ்வளோதான் பண்ணுவேன், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன், ஏன்னா முடியாது அப்படின்லாம் சொன்ன உடனே அவங்களே பார்த்துட்டேனே அது ஒர்க் ஆகாதுன்னு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அவங்க விட்டுட்டு போறது பெட்டர். நம்ம வேண்டான்னு சொல்றதை விட அவங்க விட்டுடுறது பெட்டர். அவங்களுக்கு ஒத்தாத ஒரு ரேட்டை சொல்லிடுறது. இன்டென்ஷனலா தான் நீங்க இன்டென்ஷனலா பண்றேன். ஆனா வருதா சார், கேக்குறாங்களா சார் இப்போ சீரியல்ஸ்? போன வாரம் கேட்டாங்க. நோ நோ 9 to 6 தான் கம்ஃபர்டபிள். 9 to 6 நான் வரேன்ப்பா, ஆனா இது இப்படி வேணும். ரைட். சோ சினிமால வந்து கிட்டத்தட்ட 35 years அப்படின்றது இப்போ சினிமா எப்படி இருக்கு சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மாறி இருக்கு. எல்லாமே மாறும், காலம் மாறும், ரசனை மாறும், வந்து பார்க்குறவங்க மாறுவாங்க. நான் சினிமாவுக்கு வந்த காலத்தில் மேட்னி ஷோன்னு ஒன்று இருக்கும், 2:30 மணி 3:30 மணின்னு. இன்னைக்கு 3:30. இப்போ தானே உங்களுக்கு காலையிலேருந்து ஷோ ஓடுது. அப்போல்லாம் 3:30, 6:30, 9:30 3 ஷோ. மேட்னி, ஈவினிங், நைட். சண்டே அன்னைக்கு மார்னிங் ஷோ 10 மணி. இதுதான் ரூலு. மேட்னி ஷோ ப்ரிடாமினென்ட்லி வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு 2:30 மணிக்கு போயிட்டு 5:30 மணிக்கு வீட்டுக்காரர் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்குள்ள, பசங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ள படத்தை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அந்த ஆடியன்ஸ் வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நமக்கு இன்னைக்கு ஒரு பாசமலரோ இதுவோ வரல. யங் அப்போ இருந்த யூத் வந்து அவங்களுக்கு இருந்த ஆப்ஷன்ஸ் கம்மி. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், இது வேணும்னா ஒரு எங்க வீட்டு பிள்ளை போய் பார்த்தாங்க. இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் 100 இருக்கு. அவெஞ்சர்ஸ்லேருந்து எல்லாம் வந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸ் ப்ரொஃபைல் கோயிங் டு த தியேட்டர் மாறி இருக்கு. யார் போகிறாங்க தியேட்டருக்கு அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஸோ அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் வருது. இதில் குத்தம்ங்கிறது யார் மேலேயும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு இப்போ எனக்கு ரைஸ் பிடிக்கும், வெஜிடேரியன் பிடிக்கும்னா நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன்.
உங்களுக்கு ஃபிஷ் பிடிக்கும்னா நீங்கள் ஃபிஷ் ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போவீங்க. உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும்னா சிக்கனுக்கு போவீங்க. சைனீஸ் பிடிக்கும்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவீங்க. ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஆடியன்ஸுக்கும் ஆப்ஷன் இருக்குது. எனக்கு வந்து தியேட்டரில் வர படம் பிடிக்கலன்னா அவன் வந்து ஓடிடிக்கு போகிறான். ஓடிடி பிடிக்கலையா ஃபோனில் பார்த்துக்கிறான். இப்போ படத்தை ஃபோனில் பார்க்குறான். எப்படி மாறி இருக்குன்னா டெக்னாலஜி ஹேஸ் brought மூவிஸ் க்ளோசர் டு தி ஆடியன்ஸ். ஸோ பீப்புள் ஆர் வாட்சிங். இன்னைக்கு நான் ஒரு ஓடிடி சேனலில் ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சீரியல் ரொம்ப பிரம்மாண்ட சக்ஸஸில் போயிட்டுருக்கு. நிறைய மெசேஜஸ் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் வருது. அந்த சீரியல் வந்து பார்த்தாக்க பேசிக் இமோஷன்ஸ், பேசிக் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் நடக்கிற விஷயங்கள். இமோஷன் பார்ட் வந்து என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வரும்போது அந்த சைடில் அது இமோஷன்ஸ், ஃபேமிலி இமோஷன் ரசிக்கிறாங்களே. அத்தனையும் யூத் தான். இனவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீம்சிங் சாரோடைய கதையோட செகண்ட் ஒரு பார்ட் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஐ மீன் அந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு மோரலெஸ் ஃபேமிலி ட்ராமா. பட் இந்த சீரியஸ்ல நீங்க போட்ட கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகே சொல்லிட்டாங்களா சார்? ஓகே. 9 to 6 தான் பண்ணுவேன். அவங்க பாதி நேரம் வந்து என்னை கூப்பிட்டு ஃபோன் இல்லை சொல்லிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நைட் எஃபெக்டில் எக்ஸ்டீரியரில் ஒரு சீன் இருக்குன்னா 6 மணிக்கு விட முடியாது, நாங்கள் மதியம் அவங்கள 2 மணிக்கு கூப்பிட்டுக்கிறோம். டைமிங் இப்படி மாற்றிக்கலாம். நான் எது சொன்ன வந்தேன், நாட் ஃபார் எனி அதர் ரீசன். ஒர்க் வந்து நமக்கு வரும்போது இன்னைக்கு என்ன சீன் அப்படின்னு போனோம் ஈகரா. அதை விட்டுட்டு ஃபேக்ட்ரிக்கு போகிற மாதிரி ஐயோ இன்னைக்கும் போனோமே, என்னைக்குடா வெள்ளிக்கிழமை உண்டு சனிக்கிழமை வரும். யூ ஷுட் நாட் சர்ச். ஸ்கூலுக்கு போகும்போது அப்பா நாளைக்கு சாட்டர்டேன்னு கத்துவோம்ல, அந்த ஃபீல் வரக்கூடாது, வேலையில் வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் டைரக்டர் ஸ்டார்ட் கேமரா சொல்லும்போது உள்ள அந்த உற்சாகம் வரணும். வா இந்த சீனா காமிச்சிடுறேன் அப்படின்னு நமக்கு உள்ள தோணணும். அந்த மாதிரி அவங்க அந்த ஸ்கிரிப்டையும் வச்சிருக்காங்க, ஆர்டிஸ்டையும் அப்படியே ட்ரீட் பண்றாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதர்வைஸ் குவைட்டா நானே போய் சார் நம்ம கேரக்டருக்கு ஃபோட்டோ போட்டு மாலையை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, யூஷுவலாக இருக்கு. இது அன்யூஷுவலாக இருந்தது, அதனால தான் அந்த வெற்றி. அது இவ்வளவு அமோகமான வெற்றி பெற்றிருக்குன்னா அதுக்கு காரணம் the good work done by the story and the direction department and the extraordinary performance by all my colleagues there. Nice. Not one person, எல்லாருமே அற்புதமா நடிக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்கலாம் பியூட்டிஃபுல்லா நடிக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல செட்ல ஐயோ ஆளை விட்டா போதுண்டா சாமி, நான் இப்போ கிளம்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா சார்? கிளம்பி வீட்டுக்கு போகணும்னு நினைச்ச சில காரணங்கள் உண்டு. பட் அது வந்து கதையினாலோ கதை அம்சத்தினாலோ இல்லை, நம்மளை ட்ரீட் பண்ண விதமா இருக்கலாம். ஓகே. இல்லை என்னிடம் எதிர்பார்த்து அவங்க வந்து சார் இந்த மலையிலேருந்து கீழே ஓடி வரணும் அப்படின்னாங்கன்னா கஷ்டம். இப்போ நம்ம சேனல்ல விஸ்வநாத்னு ஒரு சீரியல் வந்தது, நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால வந்தது. நம்ம நடிகர் விக்ரம் இருக்காரு இல்லையா, சியான் நடித்த ஒரே சீரியல் தான். மிஸ்டர் சண்முகம்ங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதுல வந்து அவருக்கு நேரம் காலம் எதுவுமே தெரியாது, போய்கிட்டே இருப்பார். சார் 1 more வேணும், ஏன் ஷான் நல்லா வரல, எனக்கு இப்படி வரணும் அப்படி அது அந்த அந்த ஒர்க்கு லோடு இருக்கு பாருங்க. அதுவும் போது தான் ஐயோ இவன் விட்டா போதும் பேக்கப் சொல்லிட்டான்னா சௌரியமா இருக்குன்னு தோணும். பட் the reception we got in the channel was something fantastic. Absolutely fantastic. அப்படி வந்தது. அண்ணா சிலை கடியில சப்வே இருக்குல்ல, 3 நைட் கிளைமேக்ஸ் எடுத்தாரு. கிளைமேக்ஸ் மட்டும் 3 நைட், ஃபுல் நைட். பாவம் இவர் சியானும் ரொம்ப அதுக்கு ஒத்துழைத்து. ஸோ அந்த மாதிரி வரும், எப்படா பேக்கப் சொல்லுவாருன்னு இருக்கும். பட் நாட் ஃபார் த ரீசன் தட் யூ மென்ஷன், ப்ராடக்ட் நல்லா இல்லை ப்ராஜெக்ட் நல்லா இல்லைன்னு. அப்படி கிடையாது. எல்லாமே ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால தான் அப்பா எப்பப்பா விடுவீங்கன்னு தோணும். அது வேற, அந்த மாதிரி ரீசன். ஓகே. இப்போ நீங்க நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல சார், சம்திங் மெமரபிள், இந்த ஆர்டிஸ்டோட ப்ளே பண்ண இந்த சீனை வாழ்க்கையில மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னா அது எந்த ஆர்டிஸ்ட சொல்லலாம், இல்ல அந்த சீன் பத்தியும் நீங்க சொல்லலாம். ஒன்ஸ் மோர்னு ஒரு படம், நடிகர் திலகத்தோட நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவரோட நடிக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது. அதுக்கு முதல்ல டைரக்டருக்கு நன்றி. ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிளில் இவர் பேசுவார். நாங்கள் ஒரு 6-5 பேர் உட்காரணும். நான் உட்காந்துருக்கேன்,
எனக்கு அவரை முன்னாலே பர்சனலாகவும் தெரியும். டே மோகன் தான் கூப்பிடுவார் அதெல்லாம். பட் நடிச்சிட்டு இருக்கோம். அப்போ அவர் ஒன்று சொன்ன உடனே சிரிக்கணும். மற்றவங்கெல்லாம் யாருன்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஃப்ரெண்டு, ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. கோட் ஷூட் போட்டு வந்து உட்கார்றதுக்கு ஃபில் பண்ணிட்டாங்க. அவங்க நடிகர்கள் இல்லை, நான் ஒருத்தன் தான் நடிகர். அவர் சொன்ன உடனே சிரிக்கணும். சிரித்தேன். மற்றவங்க எதர் சரியாக சிரிக்கலை இல்லை தப்பாக சிரிக்கலை. கட் 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 ஒன் மோர் அப்படின்ட்டார் டைரக்டர். இவர் பார்க்குறாரு, திரும்பி பண்ணுறாரு, திருப்பி அதே நடக்குது. அப்போ ஏன்பா அவன் சிரிக்கிறானே அந்த மாதிரி சிரிங்களே அப்படின்னு. ஸோ அவர்கிட்டேருந்து கிடைத்த பாராட்டு அதை வந்து நான் மறக்கவே மாட்டேன். அவன் சிரிக்கிறான்ல அந்த மாதிரி சிரிங்களே, அப்படியே பண்ணுறா அப்படின்ட்டு. அந்த ஷார்ட்ல எத்தனை ஒன்ஸ் மோர் போச்சு சார்? 2 முறை போச்சு. 3ஆம் முறை எகெயின் சிரிப்பு சரியா வரல. கட் ஓகேன்ட்டார் டைரக்டர். அப்புறம் அவங்களால தனியாக வச்சு சிரிக்க வச்சு எடுத்து மேட்ச் பண்ணிட்டாரு. சார் அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஒரு கோஸ்டார் இவங்க இருந்தா எனக்கு செம்ம ஜாலிப்பா, எனக்கு நல்ல ஒரு கம்பானியன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்? நிறைய பேர் இருக்காங்கம்மா. மறைந்த கலைஞர்கள் விவேக், மயில்சாமி, மனோபாலா, இவங்கெல்லாம் வந்து ஒரு செட்டில் இருந்தாங்கன்னா டெல்லி கணேஷ். டெல்லி நானும் சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஷாருக் கான் படம், அதுக்கு ஒரு 25 நாள் ஒன்றா இருந்தோம் மகாபலேஸ்வரில். டைம் போனதே தெரியாது. கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பார் அவருடைய பாஸ்ட்டு, அவர் எப்படி வந்தார், அவர் வயல்நாட்டில் இருந்த போது எப்படி வந்தார், என்ன பண்ணார், சின்ன 8 வயசுலேருந்து பாடின பஜன், தெருவாக போய் பஜன் பாடினதுலேருந்து ஆரம்பித்து, அதாவது ஹீ வில் கீப் யூ என்டர்டெயின்ட். சூப்பர். ஸோ டெல்லியில் நான் டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறேன். சும்மா ஒரு 4 நேம்ஸ் அப்படியே டக்குன்னு சொன்னேன். நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா செட்டில் லைவ்லி வைப்ரண்ட்டாக இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். ஏதாவது ஆக்டர் கூட நடிக்கும் போது கொஞ்சம் நர்வஸா, ஐயோ நம்ம ஷாருக் கான் சார் கூட நீங்க ஒர்க் பண்ணீங்க இல்லையா பாலிவுட்ல, இல்லை சம்வேர் நீங்க ஏதாவது பெரிய ஆக்டர்ஸோட நடிக்கும் நர்வஸா ஃபீல் பண்ணதே இல்லை? இல்லை. அந்த கான்ஃபிடன்ஸ் எங்க கூடாது ஒரு ஆக்டரா? அது ஒரு நடிகன் எந்த ஒரு யாருக்கெல்லாம் நடிப்பு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ, நடிப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ, உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்க, கேமரா முன்னால் இருக்கீங்க, அது கேமரா, இது நான். நம்ம 2 பேருக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயம் ஜட்ஜ் பண்ண போகிறது அந்த டைரக்டர் ஒருத்தர். ஃபர்ஸ்ட் கட்டுன்னு சொல்லணும், 2வது ஆடியன்ஸ், வேற யாரும் இல்லை. என்னோட பெட்டரா இந்த ரோலை பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால்தான் அந்த டைரக்டர் என்னை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் தான் கிங். அந்த ஆட்டிடியூட்ல வரணும். சூப்பர் சார். அந்த ஆட்டிடியூட்ல வரணும். மீண்டும் கௌரவம்னு ஒரு சீரியல் சிவாஜி சாரோட, அதுக்கு முன்னாலேயே அவரோட குடும்ப நண்பர்கள், அதனால நான் அவர் வீட்டுக்கு போகிறது, அவரோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது எல்லாம் ரைட்டு. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஸ்க்ரீன் ஆன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வரேன். ஸோ நான் பார்த்தேன், எல்லாரும் வான் பண்ணாங்க, அந்த ஆள் கண்ணை பார்த்தா ஆஃப் ஆகிடுவேன், வீட்டில் பேசுறது வேற, அப்பான்னு வீட்டில் பேசுறது வேற, அங்கே போய் அவர் இப்படி பார்த்தாருன்னா நீ சரி இது எதுக்கு வம்பு அப்படின்ட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போய் அவரோட உட்காந்து, என்னடா நாளைக்கு நமக்கு ஷூட் இருக்கு போல இருக்குது அப்படின்னாரு. ஆமாம், கோர்ட் சீனு, நான் ப்ராசிக்யூட்டர், அவர் டிஃபென்ஸ். ஓகே, நாளைக்கு வாடா கிழிச்சிடுறேன் அப்படின்னாரு. ஒன்றும் கிழிக்க முடியாது, நான் தான் கிழிப்பேன் அப்படின்ட்டேன். இன்னும் அவ்வளோ திமிரு அப்படின்னாரு. திமிரு இல்லை, எங்களுது ஃபேமிலி ஆஃப் அட்வொகேட்ஸ். நாங்கள், அவருக்கு தெரியும், அப்பா அட்வொகேட்டு, தம்பி அட்வொகேட்டு, இன்னொரு தம்பி அட்வொகேட்டு, அப்போ என் பையன் வந்த அட்வொகேட் இல்லை, பட் எல்லாம் ஃபேமிலி ஆஃப் அட்வொகேட்ஸ். நான் சொன்னேன், நான் உங்கள் குல தொழிலுக்கு வரேன் நடிப்புக்கு, உங்கள் தொழிலுக்கு வரேன் நடிப்புக்கு, ஆனால் நாளைக்கு நீங்கள் என் தொழிலுக்கு வரீங்க. ஆமா, மாஜி அட்வொகேட் ஜெனரல் பையன் நான், அதை மறந்துடாதீங்க. நீங்க வேணா சிவாஜி கணேசனா இருக்கலான்னு சிரிச்சார் பாருங்க. அது என்ன ஆகி போச்சு, மறுநாள் காலையில எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஆனா எல்லாரும் சொன்ன மாதிரி விட்னஸ் பாக்ஸ்ல வந்து 2-3 பேர் இவர் போய் கேள்வி கேட்பாரு. அவர் ஒரு தடவைக்கு 3 தடவை, ஏன்பா தம்பி டைலாக் தெரியுமா, பண்ணிடுவியான்லாம் கேட்டாரு. கேட்டுட்டு சாதாரணமாக கேட்டாரா, அவனுங்க தெரியும் சார் நானுங்க நேராக முடிச்சுட்டு வந்து அப்படி வந்து, இது உண்மையா அப்படின்னு முறைச்சா இருப்பாருங்க. அப்படியே நின்னுட்டான் ஸ்டண்டா.
டைரக்டர் கட் கட் டயலாக் பேசியா சார் அவர் முறைக்கிறார், உன்னை பார்க்காம நான் வேற யாரை நான் பார்ப்பேன். ஓகே. ஸோ நல்ல வேலையாக முந்தின நாள் ஈவினிங் போய் நான் என்னையே தயார்படுத்திக்கிட்டேன். க்ளோசஸ்ட் அவர் தான். சூப்பர் சார். அது இன்னொன்று, ஆல் சீனியர் ஆர்டிஸ்ட் அப்போ, இப்போ எப்படி பழக்கம்னு தெரியல, ஆல் சீனியர் ஆர்டிஸ்ட், அது ஆச்சி மனோரமாவாக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், புதுசாக ஒருத்தர் வராங்கன்னா இவங்க வந்து அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி சாந்தப்படுத்தி, தம்பி நல்லா பண்ணுங்க, தம்பி நல்லா வருது, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்போ தான் நீ ஃபங்க் ஆக மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க முன்னாலே இவன் ஃபங்க் ஆகிடலாம். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ், அப்படி பண்ணு. சூப்பர். அதுதான் பண்ணணும். சார், அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சினிமாலெல்லாம் நீங்கள் நடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி நான் இந்த படத்தில் நடிக்க போகிறேன், நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தேட்டருக்கு கூப்பிட்டு போவோம். ஆனால் அங்கே போய் தேட்டரில் பார்த்தா நம்மளோட சீனே இருக்காது. அந்த மாதிரிலாம் பல்ப் வாங்கியிருக்கீங்களா சார்? இல்லை, சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஒரு பாலிசி வந்து என்னுடைய தொழில் வேற, என் நட்புகள் வேற. இது இங்கே வராது, இது இங்கே வராது. ஓகே. சில நேரங்களில் தொழிலில் நண்பர்கள் ஆவார்கள், சில நேரம் நண்பர்கள் தொழிலில் இருப்பார்கள். உதாரணம் சிவாஜி சார் பையன் ராம்குமார், இவர் நடிகர் பிரபு, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல. ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கே வந்தேன். அவங்கெல்லாம் எனக்கு பர்சனலாக எனக்கு 1979-80 தெரியும். நான் ஃபீல்டுக்கு வந்தது 91. ஸோ 10 வருஷம் நட்பு இருந்தது. சத்யஜோதி நிறுவனத்தின் நிறுவர் தியாகராஜன் ப்ரொடியூசர், அவரும் அதே டைம்லேருந்து ஃப்ரெண்டு. சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமாவில் இருந்திருக்காங்க. பட் இங்கே வந்து இது நடக்குது, அங்கே வந்து இது நடக்குது, வீட்லேயே சொன்னதில்லை. பர்சனல் அப்படியே பிரிச்சுட்டீங்க. பிரிச்சிருந்தா தான் நிம்மதியாக இருக்க முடியும். அதனாலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபிலிம் பார்ட்டிஸ், ஈவினிங் பார்ட்டிஸ், அது இது நடக்கும். நான் எதுக்கும் ஜாஸ்தி போனதில்லை. மேபி இந்த 30 வருஷத்தில் ஒரு 3 பார்ட்டி 4 பார்ட்டிக்கு போயிருப்பேன். அதுவும் இந்த படத்துடைய வெற்றி விழா, இல்லை இந்த இயக்குனருடைய, இப்போ மனோபாலா வந்து ஒரு முறை அவருடைய பர்த்டே ஒன்று கொண்டாடினார், அதுக்கு போனேன். இந்த மாதிரி ஏதாவது 1-2 விஷயங்கள் இருக்குமே தவிர இந்த பார்ட்டிகள் கீர்த்திகள் எதுவுமே போகிறதில்லை. பார்ட்டிக்காக நான் பார்ட்டி போக மாட்டேன்னு சொல்ல, எங்கள் ரோட்டரி இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவுட் ஆஃப் த ஃபீல்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறது இல்லை ஈவினிங். ஸோ ரெண்டுத்தையும் பிரித்து வச்சோம்னா நிம்மதியாக இருக்கலாம். 35 years ஆஃப் சினிமா ஜர்னி நீங்கள் இருக்கீங்க. அடுத்து அப்படியே உங்கள் டாட்டர் வித்யூ வந்து செம்மையாக கலக்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் சன் வந்து சினிமாவுக்கு வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கலாம். நாங்களும் அதே கேள்வியை வந்து அட்வொகேட். ஓகே. சன் வந்து அட்வொகேட். அவன் வந்து எங்கள் அப்பா தொழில், என் தம்பிகள் தொழிலில் அப்பவே போயிட்டான். அவருக்கு அந்த விஷயம் இருந்ததா சார்? இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. ஓகே, கிடையவே கிடையாது. அவனுக்கு யோசிக்கவே இல்லை. என் டாட்டரே வந்து இப்படி இதுக்கு வரணும்னு யோசிக்கல. வித்யூ வந்ததே ஒரு நல்ல கதை. அதை நான் சொல்லணுமா இல்லை நீங்கள் வித்யூவை கூப்பிட்டு அவகிட்ட கதையை கேட்கணுமான்னு தெரியல. அதுவும் நாங்கள் ஒரு நாள் கேட்போம் சார், கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு. பட் ஒரு டேடா நீங்கள் சொன்னீங்கன்னா அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்கூலில் நிறைய ட்ராமா போடுவான். இந்த கல்ச்சரல் செக்ரட்டரியாக வேற இருந்தா. ஓகே. அவள் காலேஜில் சேரும்போது ஷி ஜாயின் த ட்ரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், ட்ராமா போடுறவங்க. லேண்டிங் ஸ்டேஜ்னு பேர். ஓகே. இந்த லேண்டிங் ஸ்டேஜில் 4-5 ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு நாள் தியேட்டரில் அவளோட நடித்த ஒரு நடிகருக்கு ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி, பப்ளியாக யங்காக ஒரு ஐ எம் லுக்கிங் ஃபார் சம் கேர்ள்ஸ், ஒரு கேரக்டருக்கு கேன் யூ சஜஸ்ட்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி அவர் ஒரு 5-6 பேரை கேட்டிருக்காரு. ட்ரை வித்யுலேகா அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க ஆஃபீஸ்லேருந்து வித்யுவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட்டு வரீங்களான்னு இவன் என்கிட்ட கூப்பிட்டாப்பா, சினிமாவுக்கு ஏதோ கேட்குறாங்க. ஷி வாஸ் இன் ஹர் ஃபைனல் இயர் ஆர் செகண்ட் இயர் எண்டுன்னு நினைக்கிறேன். கேட்குறாங்க, என்ன யாருமா அப்படி? கௌதம் மேனன். கௌதம் இஸ் அ குட் யூனிட், யூ வில் பி ட்ரீட்டட் வெல், ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கும், போ அப்படி. போனா அது ஒரு பெரிய கதை. அவ போய் அங்கே இது பண்ணது வந்தது. மறுபடியும் ஷி கேம் பேக் அண்ட் செட், இந்த மாதிரி சொன்னாங்க, நான் இப்படி சொன்னேன், இப்படி சொன்னியா, இது வந்து தப்பாக இருக்கேடி, தமிழில் இதுதான் அர்த்தம், இதுதான் அந்த மீனிங்கு, நீ வந்து வேறு மாதிரி சொல்லிட்டேன். ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டேனே.
என்ன பண்ண, சரி பரவாயில்ல விடு அப்படின்னா, பரவாயில்ல விடு, இல்லை ஃபோன் பண்ணு. நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இன்னொரு ஆடிஷன் வேணும் மேடம், யூஆர் இன் லக், பிகாஸ் டைரக்டர் 6 மணிக்கு வந்து பார்க்குறேன்னாரு, ஜுரமாக இருக்குது, நாளைக்கு காலைல வரேன்ட்டாரு, நீங்கள் இப்போ உடனே வருதுன்னா வந்து இன்னொரு ஆடிஷன் பண்ணுங்கன்னு. செகண்ட் ஆடிஷன் ஷி வெண்ட் அண்ட் நேராக MS தோனி 6 தான், ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சா. மறுநாள் இவங்க டைரக்டருக்கு ப்ளே பண்ணும்போது அவங்களே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இவளோட கிளிப்பை போட்டிருக்காங்க. ஷீ இஸ் மை ஜெனி சார் 8 more ஆர் ஷீ இஸ் மை ஜெனி அப்படின்ட்டு எழுந்து போயிட்டார் கௌதம். ஸோ அப்படி வந்தது தான் அவளுக்கு, பை சான்ஸ் வந்தது. நான் ஒன்றும் பண்ணல, நடிக்க ஆரம்பித்து அப்புறம் போய் மெதுவாக அவள் சொல்லியிருக்கா, எங்கள் அப்பா சினிமாவில் இருக்கார். அப்படியா, யாருமான்னு? மோகன் ராம். ஏய், நான் அசோசியேட் டைரக்டராக ராஜீவ் மேனனுக்கு இருந்தபோது நான் போய் அவருக்கு டைலாக் சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு அப்படின்ட்டு. தென் நான் கேட்டேன் கௌதம்கே ஃபோன் பண்ணி, எப்பா ஒரு நாள் அவர் நடிக்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னு. சார் நாங்கள் வெளில ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், இன்றைக்கி பெசன்ட் நகர் பீச்சில் ஷூட் பண்ணுறோம் வாங்கன்னு. அந்த அவளும் சந்தானமும் அந்த சீன் ஒன்று பண்ணுவாங்களே அந்த வீட்டு டோரில், அது ஷூட் பண்ணும்போது நானும் என் மிஸ்ஸஸும் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பார்த்தோம். அது ஒரு நாள் தான் அவள் ஷூட்டிங் நான் பார்த்துருக்கேன். ஷீஸ் ஆன் ஹர் ஓன். கேட்பா, என்னைக்காவது ஒரு நாள் கேட்பா, அப்பா இந்த மாதிரி கேட்குறாங்க, இஸ் இட் ஓகே, வாட் டு ஐ டூன்னு. அது வந்து ஒரு சீனியர்கிட்ட கேட்குற மாதிரி தானே தவிர ஒரு தந்தை கிட்ட கேட்குற மாதிரி இல்லை. ஜஸ்ட் அட்வைஸ் ஃப்ரம் அ சீனியர். இந்த மாதிரி சொல்கிறாங்க, இது ஓகேயா, இப்படி சொல்கிறாங்க, இது ஓகேயா. இப்போ புது இடத்துக்கு போகிறேன், என்ன பண்ணிட்டோம், முதல்ல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிடுமா, அப்புறம் அங்கே போயிட்டு இது இல்லை அது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாத, முதல்ல சொல்லிவிடு, எதுவாக இருந்தாலும் முதல்ல சொல்லிவிடு. இப்போ நீங்கள் வந்து வித்யூக்கு வந்து ஒரு நல்ல டேடா, ஆல்ரெடி ஒரு ஆக்டராக இருக்கனால நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பீங்க, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்க. நீங்கள் உங்கள் படங்களை தேட்டர்ஸில் பார்த்ததை தாண்டி வித்யோட படங்களை வந்து நீங்கள் தேட்டர்ஸில் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது? ஒரு தகப்பனா உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது? வெரி ப்ரௌட், வெரி ப்ரௌட். என் பையன் போய் கோர்ட்டில் நல்லா ஆர்கியூ பண்ணப்பா, இதான் சொன்னேன், இது வந்து இந்த கேஸ் ஜெயிச்சிட்டேன்னா என்ன ப்ரைடு இருக்குமோ அதே மாதிரி ப்ரைடு, இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ரைடு. ஏன்னா இந்த தொழில் எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப ஒரு அளவு கடந்த மட்டற்ற மகிழ்ச்சியுமாங்களே அது. சார், இப்போ நீங்கள் வந்து அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு நினச்சது இல்லையா சார்? ரொம்ப டூ லேட்மா. இல்லை சார், அப்போ 78ல் ஐ தாட். அப்புறம் MBA கிடச்சிது, MBAக்கு போனேன், MBA முடித்தேன், வந்தேன். கார்பரேட் செக்டரில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன், ஒரு 4-5 வருஷம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணேன். அதுக்குள்ளே இந்த வாய்ப்பு வந்தது, வந்துட்டேன். அப்படியே வந்துருச்சு. சன் இஸ் அன் அட்வொகேட் இல்லையா? உங்கள் டாட்டர் வந்து இதுவாக வரணும், அவங்களையும் ஒரு அட்வொகேட்டாக பார்க்கணும், இல்லை அந்த மாதிரி விஷன் ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்ததா? நோ, என் குழந்தைகளை பற்றி நான் யோசிச்சதே கிடையாது. அவங்க என்ன பாதை எடுக்கிறாங்களோ அதில் நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டேனே தவிர இந்த பாதை அந்த பாதைன்னு. புரட்சி தலைவர் பாட்டு ஒன்று உண்டு இல்லை, தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். ஸோ அந்த தலைவன் கிட்ட விட்டுட்டேன் நான். வெரி நைஸ். பட் வித்யூ வந்து சினிமா ஜர்னிக்குள்ளே வரும்போது ஒரு சின்ன பயம் இருந்ததா சார்? இல்லவே இல்லை. ஓகே, ஏன்னா சினிமாவில் வந்து பெண்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்க சம்மதம். அது பெண்ணை பொறுத்ததுமா, எந்த பெண்ணையும் அணுக முடியாது, சம்மதம் கொடுக்க வேண்டாம், பட் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருந்துட்டா தான் இவங்க வந்து அட்வான்டேஜ் எடுப்பாங்க. ஏய் அப்படின்ட்டீங்கன்னு வைங்க, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ரோல்லேருந்து எடுப்பான், போடா கம்னாட்டி அப்படின்ட்டு அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் வந்து என் பெண்ணுக்கு ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியும்னா, என்றைக்குமே வீடு இருக்கு. நிறைய பேர் வந்து பொருளாதார ஒரு சூழ்நிலையால் அவங்க வந்து சில விஷயங்களுக்கு தலையாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவளுக்கு அந்த பொருளாதார சூழ்நிலையை நான் கொடுக்கல. சூப்பர். ஸோ எனக்கு நல்லா தெரியும், அது தைரியமா போய் பலாரம் அரைஞ்சிட்டு வந்துடும். ஆமா, ஸ்வீட் ஹார்ட் தான் கண்டிப்பா. உங்களோட லைஃபே வந்துட்டு ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு ஜானரா இருக்கும் சார்? ஒரு ராம்காமா இருக்குமா? ஒரு ராம்காம். ஸோ ரியல் லைஃப்ல நீங்க அப்படியே ஒரு ரொமான்டிக் ஹஸ்பண்ட் தானா சார்? பட் மை வைஃப் இஸ், நான் வந்து she likes to do all the fine things. இப்போவே பாருங்க, கோலுன்னா ஒரு 3-4 வாரமாக அவள் வந்து, அப்பா 4 நாள் அவனுக்கு இட்லி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு 5ஆம் நாளும் இட்லி தான் நைட்டு, எனக்கு கொலு வேலை இருக்குன்னு போய் உட்காந்து அந்த படியை டெக்கரேட் பண்ணுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது. ஷீ இஸ் வெரி பிஸி. ஓகே, ஷீ இஸ் வெரி பிஸி. ஸோ ஷீ இஸ் காட் தட் டச். ஓகே, வெரி வெரி
சார் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு லைஃப் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா எல்லாருமே இப்போ சொல்றது என்ன தெரியுமா, மேரேஜ் அப்படின்னாலே ஸ்கேரியா இருக்கு சார், பயமா இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா நல்லா இருக்கும், ஹாப்பியா இருப்பாங்க, அது ஓவர் த இயர்ஸ் ஆகும்போது அது அப்படியே கசப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்க கொடுக்குற ஒரு லைஃப் அட்வைஸ் எப்படி சார்? மேரேஜுக்கு ஒரே அட்வைஸ் தான், லிசன். LISTEN. லிசனிங், ஹியரிங் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. லிசனிங் என்பது இப்போ நீங்கள் 2 பேரும் நான் சொல்கிறேன், அதை கூர்ந்து கவனித்து சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கிட்டு, இல்லை சார் இப்படி சொன்னீங்களே அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னு அதுதான் லிசனிங். ஒரு 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 கிவ் அண்ட் டேக் இருக்கிற லிசனிங். லிசனுக்கு ரொம்ப ப்ரீ ரெக்விசிட், முக்கியமான ஒரு கண்டிஷன். LISTE என்ன உல்டா பண்ணுங்க, SILENT. சைலண்ட். சைலண்டா இருந்தா தான் லிசன் பண்ண முடியும். நீங்க பேசிக்கிட்டு நானும் பேசிக்கிட்டு இருந்தா there is no listening. கிராஸ் டாக் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். 2 பேரும் ஒரே நேரத்தில் பேசினா, நீங்க பேசும்போது இவங்க பேசக்கூடாது, நான் பேசக்கூடாது. இவங்க பேசும்போது நீங்க பேசக்கூடாது, நான் பேசக்கூடாது. நான் பேசும்போது நீங்க 2 பேரும் பேசக்கூடாது. அப்போ தான் there can be some exchange of views and ideas. Listen, learn to be silent. இந்த ரெண்டுத்தையும் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் சக்ஸஸ் வரும். மேரேஜ் மட்டும் சொல்லலை, பெற்றவங்களோட இருக்கிறது, கூட பிறந்தவங்களோட இருக்கிறது, உற்றார் உறவினர், பாஸ், ஆஃபீஸில். லிசன், லேர்ன் டு பி சைலண்ட். லைஃப் இஸ் நாட் கிரிக்கெட், லைஃப் இஸ் a கேம் ஆஃப் செஸ். அண்ட் 2வது இதில் ஜெயிப்பது முக்கியம் அல்ல, ஆடுவது தான் முக்கியம். வாவ், சூப்பரா சொல்லியிருக்கீங்களே சார். மேபி நீங்க 2 பேர் ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில சஜஷன் சொல்லும் போது கருத்து வேறுபாடுகள் வரலாம், நிறைய வரும். அது எப்படி? ஒரு நாளைக்கு 10 தடவை வரும், 10 தடவை வரும். அது சில டைம் சண்டையாவும் மாறலாம். அது வந்து யாராவது சாரி கேட்டு ஓகேப்பா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டோம்னா 2 பேரும் அப்புறம் வந்து திரும்ப ஒண்ணுமே ஆகாத மாதிரி பேசி அந்த பழைய இது ஞாபகமே வராது. டெய்லி 5-6 நடக்குது, அப்புறம் என்னத்த எதை ஞாபகம் வச்சுக்கிறது? So sweet. எதை ஞாபகம் வச்சுக்கிறது, எத்தனைதுக்கு சண்டை போடுறது இல்லையா? நிறைய பேர் இப்போ அதில் தான் சார் மிஸ்டேக் பண்றாங்க. 1944ல் நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு 2026ல் என்ன பண்ண போறேன்னு சொல்றா, இல்லை 25 அக்டோபர்ல என்ன பண்ண போறேன்னு சொல்றா. we are wasting our life. அதான் சொல்லுவார் எங்க குருநாதர், சொல்லுவார் present is God's gift, that's why it's called present. It's a present gift. present பண்றது. present today, இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு gift, அதை யூஸ் பண்ணு, நல்லபடியா யூஸ் பண்ணு. உங்க தலைமுறையில இந்த கேட்கும் தன்மை ரொம்ப குறைஞ்சிருக்கு. நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க, ஃபோனில் வரும் ஐ எம் காலிங் ஃப்ரம் இந்த பேங்க்கு, கிரெடிட் கார்டு வேணுமா, இது வேணுமான்னு. நம்ம சொல்லுவோம், யோ ஏற்கனவே என்கிட்ட உன் பேங்க் கார்டு தான் இருக்குன்னு. அவன் அதை பற்றி கேட்கவே மாட்டான். நோ சார், யூ நோ அவர் கார்டு, டேய் என்கிட்ட அந்த கார்டு தான்டா இருக்கு. சி லிசனிங், அதுக்கு தான் சொன்னேன், லிசன், லேர்ன் டு பி சைலண்ட், ஆட்டோமேட்டிக்காக ஆல் ப்ராப்ளம்ஸ் வில் கெட் சால்வ். சூப்பர் சார். உங்கள் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெஸ்ட் ப்ரெசென்ட், அந்த கிஃப்ட் அப்படின்னா ஒரு நபராக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், வாட் இஸ் தட்? ஒரு கிஃப்ட் இல்லையம்மா, நிறைய கிஃப்ட். எனக்கு கிடைத்த பெற்றோர்கள், ஓகே, அவர்களின் முன்னோடிகள். இப்போ கேள்விப்பட்டிருக்கலாம், பட் உங்கள் தலைமுறையில் கேள்விப்பட்டிருக்கிறது. இப்போ என்னுடைய மதர் சைடில் ஹர் கிராண்ட்ஃபாதர் வாஸ் ஒன் பர்சன் கால் ரைட் ஆனரபிள் VS ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி. ரொம்ப பெரிய இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரெல்லாம் இருந்தவர். அந்த சைடில் அப்படி, அப்பா சைடில் இப்படி, அப்பா அம்மா, அது ஒரு பெரிய கிஃப்ட். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இப்படி குழந்தைங்க, என் தம்பிங்க, என் ஒய்ஃபுடைய ஃபேமிலி, எனக்கு கிடைத்த மாமனார் மாமியார், எல்லாமே கிஃப்ட்டு. எனக்கு கிடைத்த ஸ்பிரிச்சுவல் குருஸ், எனக்குள்ள ஆன்மீகத்தை விதைத்தவர்கள், என் நண்பர்கள். ஸ்கூல் 4 நாள் முன்னால் நாங்கள் எங்கள் ஸ்கூல் நண்பர்கள் அனைவரும் சந்தித்தோம். நாங்கள்லாம் வந்து 1962-63 ஃப்ரெண்ட்ஸ், எல்கேஜிலேருந்து. ஓகே, 16 பேர் இருந்தோம். அதில் 8 பேர் என் கூட எல்கேஜியில் படித்தவங்க. அவங்கெல்லாம் எனக்கு வந்து 66 வருஷமாக தெரியும். ஹேட் ஃபன், ரைட். பட் முன்னெல்லாம் சின்ன வயசில் மீட் பண்ணியிருந்தா ஒரு வேளை நைட்டு 12-1 மணி வரைக்கும் கூத்தடிச்சிருக்கலாம். இங்கே ஒரு 9-9:30 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு
பட் வி ஹேட் குட் ஃபன். 6:30 to 9:30 நைஸ். ஸோ நண்பர்கள், இது எல்லாமே வரம் தான். எல்லாத்துக்கும் வந்து அந்த இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இப்படி எனக்கு அமைந்த ஒரு வாழ்க்கைக்கு நான் அந்த இறைவனுக்கு எவ்ரிடே தேங்க்யூ ஃபார் த லைஃப் யூ கிவன் மீ தான். நம்ம மறைந்த கலைஞர் டெல்லி கணேஷ் ரொம்ப அழகாக ஒரு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவார். மோகன் ஒரு கமாதா மோகன் அப்படின்னாரு. என்னென்ன, வருவது தானே வரும், வருவது தானே வரும், வருவது தானே வரும். ஆமா. ஸோ வருவது தானே வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த இதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் அலைய மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம், பேராசைப்பட மாட்டோம். போதும் என்ற மனமே அது வந்துடும். பட் வருவது தானே வரும்க்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற முயற்சியை எடுத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அதுவாது வரணுமே. அந்த முயற்சி எடுக்கலன்னா 100 வராது. இந்த மெச்சூரிட்டி, இந்த மாதிரி ஒரு பக்குவம் அப்படிங்கிறது எல்லா ஏஜ்லயும் வந்துடாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட லைஃப் டைம், நம்ம என்னென்ன வேலைகள் பண்றோமோ இதெல்லாம். உங்களுக்கு கிடைச்ச இந்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு சிறந்த பக்குவம் வந்து இந்த ஏஜ்ல எனக்கு கிடைச்சது, இந்த இன்சிடென்ட் மூலமா எனக்கு கிடைச்சதுன்னா அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் சார். பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிசினஸ்ல மிகப்பெரிய லாஸ். ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தோம் கிண்டியில. அது ஒழுங்கா போயிட்டு இருந்தது. சும்மா இல்லாமல் அம்பத்தூரில் இன்னொரு ஃபேக்ட்ரி போடலான்னு சொல்லி அகலக்காலை விரித்து வெறுங்கையில் முழம்போட பார்த்து பேங்க் லோன் அது இதுன்னு போய் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு. அப்போது நான் தெய்வமாக நினைக்கும் குருநாதர்னு வேணால் சொல்லிக்கலாம். அவர் சொன்னார், வித்துட்டு வெளியே வந்துருன்னாரு. விற்கிறதா? இவ்வளோ போட்டிருக்கேன், எப்படி அப்படியே விட்டுட்டு வருது? ஆனால் அவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு விட்டேன். கரெக்டாக ஒரு ஃபியூ வீக்ஸில் ஒருத்தர் வந்து, உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பேங்க்கில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கேரண்டி கையெழுத்து போட்டிருக்கீங்க, நாளைக்கு போச்சுன்னா மற்றதெல்லாம் கூட போயிடும், என்ன சொல்கிறீங்க? அப்படியே நான் டேக் ஓவர் பண்ணுறேன், யூ ஜஸ்ட் வாக் அவுட்னா. ஓகே, நான் போட்ட காசு இதுக்கு மேலே போகாமல் இருக்கணும்னா நான் டேக் ஓவர் பண்ணுறேன், நீங்கள் வெளியே போங்கன்னு கையெழுத்து போட்டு வந்துட்டேன். ஓகே, வாட் ஐ இன்வெஸ்டட் கான். எவ்வளவு பெரிய லெசன்னா, அதுலேயே நான் போராடுவேன், அதுலேயே நான் இருப்பேன், விட்ட காசை பிடிப்பேன்னு போவாங்க தெரியுமா இந்த சூதாடிங்க, விட்டதை பிடிச்சிடலான்னு. வேண்டாம், அந்த ஆட்டம் உனக்கு இல்லை, வேற ஆட்டத்துக்கு போ. அங்கேருந்து வந்து தான் எனக்கு சினிமா வந்தது. அந்த டைம்ல தான் இந்த விஷயமே நடந்திருக்கு. ஸோ இது இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. என் குருநாதர், அவருக்கு திரிகால ஞானின்னு நான் நினைப்பேன். எல்லாமே அறிந்தவர், 3 காலங்களையும் தெரிந்தவர். அவரும் கூப்பிட்டு சொல்லிட்டார், கன்ஃபார்ம் பண்ணிட்டார், நீ விட்டுட்டு வெளியே வான்னு. ஸோ இது எனக்கு இல்லை, இந்த தொழில் எனக்கு இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. குவைட்டாக வெளியே வந்துட்டேன். ஸோ எப்படி வந்து எந்த நேரத்தில் ஒரு விஷயத்துக்குள் நம்ம இறங்க வேண்டும் என்பது முக்கியமோ, அதே போல் எந்த நேரத்தில் வெளியேற வேண்டும் என்பதும் முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, எந்த நேரத்தில் நீ சைலண்ட் ஆயிட்டு அப்புறம் பேசிக்கலான்னு வெளில வரையோ முக்கியம். முத்தறதுக்கு முன்னால் வெளியே வந்துட்டா நாளைக்கு பீஸ் இல்லைங்க, தேங்க்யூ, சாரி டாடே, சாரிப்பா, அதான் கோவத்தில் சொல்லிட்டேன், ஏதோ சொல்லி சமாளிக்கிறதுக்கு வழி இருக்கு. உன்னோட ஒன்றாகி இதாகி அதாகி நீ அவனை திட்ட அவன் உன்னை திட்ட இது பண்ணி போய் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 2 பேரும் பேச முடியாமல் போயிடும். ஸோ எந்த நேரத்தில் வெளியே வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்டிங்லேயும் அதுதான். ஒரு ஆக்டருக்கு என்ட்ரி எவ்வளவு முக்கியமோ, அந்த சீன் எண்டில் எப்படி எக்ஸிட் ஆகிறேங்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நாகேஷ் சார் தான் அதில் மாஸ்டர். தில்லானா மோகனாம்பாளில் ஒரு சீன், கமல் சார் தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லிட்டு இருந்தார். நாகேஷ் இப்படி உள்ளே போகணும், கேமரா அங்கே இருக்குது, இந்த பக்கத்துலேருந்து வந்து இப்படி போகணும், இங்கே வந்து தில்லானா இந்த பத்மினி அம்மாவோட மதர் கேரக்டர் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஏபி நாகராஜன் சொல்கிறாராம், ஏய் டைம் இல்லை, நீ பாட்டுக்கு ஏதாவது நின்று டயலாக் பேசி காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது சார் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் இருக்கேன் இல்லை அப்படின்னாராம். ஆமான்னாராம். அங்கேருந்து வந்து பார்த்துட்டு, ஆஹா இவ்வளவு பெரிய நெத்தி, அதில் இவ்வளவு பெரிய பொட்டு, ஏதோ இருக்கு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு போயிட்டே இருந்தாராம். இடம் இருக்கு வச்சிருக்க அப்படின்ட்டு எக்ஸிட் ஆயிட்டாரு. அந்த எக்ஸிட் முக்கியம். இருந்திருந்தா அந்த ஜோக் அப்புறம் கேரி ஆன் பண்ணோம். என் நெத்தியை பற்றி நீ ஏன்டா சொல்ற அப்படி இப்படின்னு அந்த அம்மா அது ஒரு கோவக்கார அம்மாவா கேரக்டர் அது. ஸோ ரொம்ப முக்கியம் ஒரு ஆக்டருக்கு என்ட்ரி எக்ஸிட். லைஃப்லேயும் அதே தான். சரி, சினிமாவில் ஒரு படம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன், இப்போ பார்த்தாலும் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம்? 3 படம் சொல்கிறேன். எஸ். காதலிக்க நேரமில்லை,
வாவ். காசேதான் கடவுளடா, மைக்கேல் மதன காமராஜ். எவ்வளவு டைம் சுமார் பாத்திருப்பீங்க சார்? கணக்கே நான் நடுவில் வெவ்வேறு எனக்கு இந்த சீன் திடீர்னு ஞாபகம். இப்போ வீட்டுக்கு போகும்போது எனக்கு அவன் திருப்புன்னு சொன்னானேன்னா அந்த சீனை மட்டும் பார்த்துருவேன். உடனே போயிட்டு அந்த இடத்துல நிறுத்தி அதை பார்த்துட்டு விட்டுடுவேன். இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். மூணுமே வந்து ஹை கிளாஸ் காமெடிஸ், விரசம் இல்லாத காமெடி, நோ பாடி ஷேமிங், நோ நத்திங், எக்ஸ்ட்ராடினரி காமெடிஸ். அப்படி பார்த்தா அந்த கமல் சார் கிரேசி மோகன் அந்த சீரீஸே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இங்கே இவர் சித்ராலயா கோபு எழுதின சுமதியன் சுந்தரி ஊட்டி வரை உருவு அந்த காமெடி பிட்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே இதெல்லாமே ஒரு ஜனரஞ்சகமான படங்கள், 100 முறை பார்க்கலாம். வேறு ஜானரில் பார்த்தீங்கன்னா திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள், எங்கள் வீட்டு பிள்ளை, இதெல்லாம் எத்தனை முறை வேணால் பார்க்கலாம். பட் மைக்கேல்லாம் வந்து டெய்லி பார்க்கலாம். எங்கள் வீட்டு பிள்ளை இன்னைக்கு பார்த்தா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலான்னு தோணும். தில்லானா இன்னைக்கு பார்த்தா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலான்னு தோணும். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுதும் புதுசாக ஒன்று பார்ப்போம். ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணணும், நம்ம லைஃப் டைம்ல நிச்சயமா இந்த கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டரை வந்து நான் ரோலா வந்து ப்ளே பண்ணிடணும்ப்பா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அதை நிறைவேறிடுச்சா இல்லை ஸ்டில் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தட்? அல் பச்சினோன்னு ஒரு ஆங்கில நடிகர், அவர் வந்து ஒரு கண் பார்வையற்ற ஹார்ட் ட்ரிங்கிங் ஆர்மி பர்சனாக ஒரு ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அது குடிகாரன், பட் அதுக்காக தள்ளாடிட்டு இருக்க மாட்டான், ஸ்டடியாக தான் இருப்பான். ஆனால் அப்படின்னு இருப்பான், ஆனால் கண் தெரியாது. ஓகே. ஸோ எனக்கு அது ஆசை. குடிகாரன் ரோல் வந்து பாக்யராஜ் சார் ஒரு படத்தில் கொடுத்தாரு, ஜெயராம் சாருடைய ஃபாதராக பண்ணியிருப்பேன். பட் அட்டர்லி மோகன் ராமை வந்து இப்படி நீங்கள் பார்க்கவே முடியாதுங்கிறது அதுதான். அதாவது வேஷ்டியை வந்து தப்பாக கட்டிக்கிட்டு, சட்டை எப்பவுமே ஒரே கை தான், இந்த கை வெள்ளை தொங்கின்னு இருக்கும், எப்பவுமே ஒரு மப்பிளையே சுற்றின்னு இருக்கிற ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ குடிகாரம் பண்ணிட்டேன், கண் பார்வையற்றவர் பண்ணல. ஸோ பார்ட்லி ஃபுல்ஃபில்ட், பார்ட்லி நாட் ஃபுல்ஃபில்ட். ஓகே. பட் எனக்கு காமெடி, வில்லன் எல்லாமே கொடுத்தது சின்னத்திரை தான். சின்னத்திரையில் நான் சினிமாவில் கண்டதில்லை, சின்னத்திரையில் கண்டது நிறைய, எவ்ரிதிங், எல்லா விதமான கேரக்டர்களும் சின்னத்திரை எனக்கு அளித்தது. கதாநாயகன் உட்பட நீங்கள் பாலு மகேந்திரா சாருடைய கதை நேரம் பாருங்கள், நிறைய எபிசோட்ஸில் நான் தான் ஹீரோ. அப்போது பிரபலமாக இருந்த ஹீரோயின்ஸில் மௌனிகா எனக்கு ஹீரோயின் பேரா பண்ணியிருக்கா, நிறைய so many other actresses we have done roles together. ஸோ எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது வேணா பாலச்சந்தர் சாராக இருக்கலாம், ஆனால் உன்னை ஹீரோ ஆக்குனது பாலு மகேந்திரா அப்படிம்பாங்க. சார், இப்போ நிறைய நியூ டைரக்டர்ஸ் வராங்க, அந்த மாதிரி இப்போ கரண்டாக இருக்கிற நியூ டைரக்டர்ஸோட யாராவது ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தம்பி வெற்றிமாறன்றாங்க, 100 பேர். வெற்றிலாம் வந்து பாலு மகேந்திரா சார் அசோசியேட், என் கூடவே இருந்து டைலாக், நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றா. அந்த ஒரு நான் 30-40 நாள் நான் பாலு சாரோட இருந்தபோது கதை நேரத்தில் வெற்றி தான், வெற்றி அப்படின்னு ஓடி வருவான், என்ன ஆக்டிவ். அப்போவே நான் நினச்சேன் இவங்கெல்லாம் நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு இயக்குனராக வருவார்னு. என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்துச்சு. சூப்பர். மாதிரி நிறைய பேர் இருக்காங்கம்மா. இப்போ படம் எடுக்கிற அத்தனை நபர்களோடும் எனக்கு நடிக்க வேண்டும் என்ற ஆசை. சூப்பர் சார், நிச்சயமா அது நடக்கும், நிச்சயமா நடக்கும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன சார் லைனப்ல இருக்கு? இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க, 2-3 கேட்டுட்டு இருக்காங்க. செஞ்சு முடிச்சது 2-3 இருக்கு. ஒரு மலையாள டைரக்டர் ஒருத்தர் ஒரு படம் எடுத்தார், ஒரு மிஸ்ஸிங் ஜுவலை பற்றி, ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய படம், ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒன்று. ஸோ நிறைய படங்கள் நடித்து முடித்திருக்கேன். ஐ திங்க் தேர் ஆல் ப்ரோசஸில் இருக்குது, ரிலீஸ் ப்ரோசஸில். பிரசாந்த் சார் படம் ஒன்று கேட்டிருக்காங்க, சந்தான சார் படம் ஒன்று கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வரணும். ஏன்னா நம்ம ஃபீல்டில் கேட்கறதுக்கும் நடிக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. இன்னைக்கு கேட்பாங்க, நாளைக்கு வருதா வரலையான்னு தெரியாது. அதனால நான் அதை பற்றிலாம் பேசுறது இல்லை பெருசாக. வருவது தானே வரும், வருவது தானே வரும். சூப்பர் சார், எங்களுக்கு so many takeaways சார்.
லிசன்லேருந்து சைலண்ட்லேருந்து ப்ரெசன்ட் அண்ட் வருவது தானே இதெல்லாம் வந்து செம. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு இந்த ஒரு ஸ்பெஷலான டேயில் நீங்கள் வந்து எங்கள் ஷோவை இன்னும் ஸ்பெஷலாக்கியிருக்கீங்க. ரொம்ப அழகாக யதார்த்தமாக. நிறைய பேர் வந்து நாங்கள் கேட்டால் ஏதாவது என்னடா இதுக்கெல்லாம் கேள்வி பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி ஆகிடும். பட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. தேங்க்யூ. இவ்வளவு அன்பாக என்னை அழைத்து பேச வைத்து நான் சொல்றதுலேருந்து உங்களுக்கு டேக்அவே இருக்குன்னு சொன்னதுக்கு நன்றி. உங்கள் கூட பேசும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்கும் அவர்களுக்கும் அதே சந்தோஷம் வரட்டும். மறுபடியும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள்.